ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான ஹெல்த் டிப்ஸில் நாம் உலர்ந்த திராட்சையை பற்றின மருத்துவ குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்மில் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ டெய்லி நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலர் திராட்சையை பற்றின மருத்துவ குறிப்புகள் பார்க்கலாம். உலர் பழங்களில் எப்போதுமே முதலிடம் பெறுவது நம்ம திராட்சை பழம்தான். சாதாரணமாகவே திராட்சை பழத்தை மிகவும் சத்தானது. அதில் உலர்ந்த செய்முறை செய்கிறதுனால அதில் அதிகப்படியான ஊட்டச்சத்து மற்றும் கலோரிகள் மிக்கதாகவும் இருக்குது. பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சனுக்கு இந்த உலர் திராட்சையை வச்சு தான் சிகிச்சை பயன்படுத்துவாங்களாம். தற்போது உலர் திராட்சையை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்மூதிஸ், ஓட்ஸ் அல்லது யோகட் இது மூலமாக இது கூட சேர்க்கப்பட்டு இந்த உலர் திராட்சையை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஊட்டச்சத்து சந்தையில் பல்வேறு வகையான உலர் திராட்சைகள் இருக்குது. பொதுவாக இவை குறைவான அளவே பார்சல் செய்யப்படும். ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. அதனால் இதை ஒரு 40 கிராமோ அல்லது ஒரு கைப்பிடி அளவோ தான் இதை பார்சல் செய்வாங்க. இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கலோரின்னு பார்த்திங்கன்னா 108, அதே மாதிரி ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா 1 கிராம், கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா 29 கிராம், ஃபைபர் பார்த்திங்கன்னா ஒரு 19 கிராம், சுகர் பார்த்திங்கன்னா 29 கிராம் உள்ளிட்டவை அடங்குது. இதில் இரும்பு, பொட்டாசியம், காப்பர், வைட்டமின் B6, மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் நிரம்பி உள்ளது. மேலும் இது பூஜ்ய சத்தே கொழுப்பு சத்து இருக்குது. அதனால் இது எவ்வளோ வேணாலும் நாம் எடுத்துக்கலாம். இதில் ஃபேட் கண்டென்ட்டே கிடையாது. இந்த உலர் திராட்சை சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு செரிமான பிரச்சனை சரியாகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபைபர் சத்து மிகுந்த உலர் திராட்சை செரிமானத்தை ஊக்குவித்து மலச்சிக்கல் ஏற்படுத்துவதை தடுக்குது. தினசரி இந்த உலர் திராட்சை நீங்கள் சாப்பிடும்போது நல்ல குடல் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்குது. இதில் இருக்கிற டார்டாரிக் அமிலம் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதுனால பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுன்னு நிபுணர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரத்த சோகையை இது தடுக்குது. எப்படின்னு பார்த்தா உலர் திராட்சையில் நிரம்பி இருக்கும் இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது. மேலும் உலர் திராட்சையில் காப்பர் மற்றும் உடல் பல்வேறு பாகங்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்ல தேவையான சில வைட்டமின்களும் உள்ளன. எனவே தினமும் உலர் திராட்சை சாப்பிட்டு வருபவர்களுக்கு இரத்த சோகை பிரச்சனை குணமாகிறது. அடுத்ததாக இது இதய நோய் அபாயத்தையும் தவிர்க்க உதவுது. எப்படின்னு பார்த்தா உலர் திராட்சை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை அளவு சீராக வைக்கிறது. இதன் மூலம் இதய நோய்கள் ஏற்படும் அபாயம் குறைவாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதில் நிறைந்துள்ள பொட்டாசியம் பக்கவாதம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுது. புற்றுநோய் சரி செய்யவும் உதவுது. எப்படின்னு பார்த்திங்கன்னா உலர் திராட்சை புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்கும். மேலும் புற்றுநோய் மற்றும் கட்டி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் ஆக்சிஜனேற்றம், சேதம் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கலிலிருந்து இந்த உலர் திராட்சை நம்மை பாதுகாக்குது. இது தவிர கண் மற்றும் சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உலர் திராட்சை நமக்கு உதவியாக இருக்குது. ஸோ உலர் திராட்சையை சாப்பிட்டா நீங்கள் இதய நோய், புற்றுநோய், மலச்சிக்கல் இது மாதிரி பல நோய்கள்லேருந்து நாம் விடுபடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலர் திராட்சையை பற்றின மருத்துவ குறிப்புகள் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நீங்கள் கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.